ஏஐனா என்ன? மேஜிக்கா? இல்ல பேட்டர்னா? இந்த முதல் எபிசோட்ல நாம ஒரு விஷயத்த கிளியரா புடிச்சுக்கலாம். ஏஐ மேஜிக் இல்ல. அதே நேரத்துல அது நார்மல் சாஃப்ட்வேர் மாதிரி முழுக்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றதும் இல்ல. ஏஐ என்ன பண்ணும்? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும். அதுல ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். புது இன்புட் வந்தா அந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு நல்ல கெஸ் பண்ணும். இத சரியா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த வீடியோ எல்லாம் ஈஸியரா இருக்கும். இல்லனா ஒவ்வொரு தடவையும் ஏஐக்கு பிரெயின் இருக்கா? ஏஐ உண்மை சொல்லுமா? ஏஐ எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு குழப்பம் வரும். நார்மல் சாஃப்ட்வேர்ல என்ன நடக்கும்? டெவலப்பர் ரூல்ஸ் எழுதுவாங்க. இது நடந்தா இது பண்ணு. அந்த பட்டன் பிரஸ் பண்ணா அந்த பேஜ் காட்டு. இப்படி போகும். ஆனா ஏஐல எல்லா பிஹேவியரையும் இப்படி கையால எழுத மாட்டாங்க. டேட்டா கொடுப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. மாடல் அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பேட்டர்ன் கத்துக்கும். ஒரு இன்புட் வரும். மாடல் அதை ப்ராசஸ் பண்ணும். அப்புறம் அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் ப்ரெடிக்ஷன் ஆகலாம், லேபிள் ஆகலாம், சென்டென்ஸ் ஆகலாம், இமேஜ் ஆகலாம், இல்ல இந்த ஆக்ஷன் ட்ரை பண்ணலாம்னு சஜஷன் ஆகலாம். ஆனா இத கேட்ட உடனே அப்படின்னா ஏஐ தானா எல்லாம் முடிவு பண்ணுதுன்னு நினைக்க வேண்டாம். கோல் யார் செட் பண்றாங்க? ஹியூமன்ஸ். ட்ரைனிங் டேட்டா யார் சூஸ் பண்றாங்க? ஹியூமன்ஸ். லிமிட் யார் வைக்கிறாங்க? ஹியூமன்ஸ். அவுட்புட் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா யார் செக் பண்ணணும்? அதுவும் ஹியூமன்ஸ் தான். ஒரு டீ ஷாப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மழை வந்த நாள்ல பஜ்ஜி வேகமா விக்குதுன்னு ஷாப் ஓனர் நோட்டீஸ் பண்றாரு. அடுத்த மழை நாள்ல இன்னைக்கு பஜ்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம்னு அவர் கெஸ் பண்ணலாம். இதுதான் பேட்டர்ன். ஆனா இந்த எக்ஸாம்பிள ரொம்ப இழுக்காதீங்க. ஏஐ ஷாப் ஓனர் மாதிரி யோசிக்குதுங்கிறது பாயிண்ட் இல்ல. எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ரிப்பீட் ஆகிற சிக்னலை பிடிக்குது. அதுதான் பாயிண்ட். இத ரியல் லைஃப்ல பாருங்க. யூடியூப் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சஜஸ்ட் பண்ணும். அது உங்க மைண்ட் ரீட் பண்ணல. நீங்க என்ன பார்த்தீங்க? எவ்வளவு நேரம் பார்த்தீங்க? உங்களைப் போல இன்னும் நிறைய பேரு என்ன பார்த்தாங்க? அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு கெஸ் பண்ணுது. அதனால ஏஐ அவுட்புட் பார்த்த உடனே 3 கேள்வி கேட்கணும். இந்த சிஸ்டம்க்கு என்ன இன்புட் கிடைச்சது? இது எந்த பேட்டர்ன் இல்லனா டேட்டாவை ரிலை பண்ணுது? இத நம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன வெரிஃபை பண்ணணும்? இங்க பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஏஐய மேஜிக்னு நினைக்கிறது. இன்னொரு மிஸ்டேக் ஏஐய நம்ம மாதிரி கான்சியஸ்னஸ் உள்ள பிரெயின்னு நினைக்கிறது. இன்னொரு மிஸ்டேக் ஏஐ சொன்னா அது கேரண்டீடு ட்ரூத்னு நம்புறது. இந்த மூணுமே வேண்டாம். சிம்பிளா பிடிச்சுக்கோங்க. ஏஐ எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். அந்த பேட்டர்ன்ஸை வச்சு அவுட்புட் தரும். அவுட்புட் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரூத் ஆகாது. அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் பாயிண்ட். ஏஐனா என்னன்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி பாருங்க. அப்புறம் டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரெண்டும் தடுமாறாம சொல்ல முடிஞ்சா இந்த கான்செப்ட் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனல் லைன். ஏஐ இஸ் பேட்டர்ன் லேர்னிங் சாஃப்ட்வேர். அது ஹியூமன் பிரெயின் கிடையாது. அடுத்த எபிசோட்ல இதையே வச்சு நார்மல் ஆப்புக்கும் ஏஐ ஆப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்ப்போம்.